ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு புனித வெள்ளி நாம் தியானிக்கிறோம். தேவன் மனிதனை எவ்வளவு அவர் நேசித்தார், தேவன் மனிதனிடத்தில் மனுக்குலத்தினிடத்தில் எவ்வளவு அன்பாயிருக்கிறார். அவர் அன்பு கூர்ந்தது மாத்திரமல்ல, அன்பு கூர்ந்து அவர் மனு குலத்திற்காக செய்த காரியங்களையும், அவரால் செய்து முடிக்கப்பட்ட காரியங்களை அவரை விசுவாசிப்பதின் மூலம் அதை மனுவர்க்கம் பெற்று அனுபவிப்பதையும் நாம் பார்க்க இருக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்து அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய குமாரனாக இந்த பூமியிலே வெளிப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, தேவ பக்தியின் ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம் தேவ பக்தியின் ரகசியத்தை, காட்லினஸ்னுடைய ஒரு மிஸ்ட்ரியை நமக்கு சொல்லுகிறது. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புற ஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த மனு வர்க்கத்திற்கு கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த அன்பை மனுக்குலம் ரெஸ்பாண்ட் பண்ணினது. அவருடைய அன்பை இந்த மனுக்குலம் ஏற்றுக்கொண்டது. உலகத்திலே அவர் விசுவாசிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவையை குறித்தான the true meaning of cross, சிலுவையின் உண்மையான பரிமாணங்களை நாம் முழுமையாக அறிந்து கொள்ளும் போது நம்மை எவ்வளவு ஆண்டவர் நேசித்தார் என்பதை நாம் பார்க்கலாம். 5 காரியங்களை பார்க்க இருக்கிறோம். நமக்காக தேவன் என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்று ஏற்கனவே அனைவருக்கும் தெரிந்த சத்தியங்களாக இருக்கலாம். இருந்தாலும் மீண்டுமாக நான் நினைப்பூட்டுகிறேன் அதை. முதலாவதாக 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்திலே, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் கேட்டார் பாருங்க ஒரு கேள்வி, இடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யாராவது என் மேலே குற்றம் சாட்ட முடியுமான்னு கேட்டார். ஒரு மனுஷனாலும் குற்றம் சாட்ட முடியல. பாவமே அறியாதவர், பரிசுத்தம் உள்ளவர், கல்வாரி சிலுவிலே மாத்திரம்தான் அவர் மனிதனுக்காக மனு வர்க்கத்திற்காக பாவமாக ஆக்கப்பட்டார். காரணம் என்னவென்றால், நீதி அறியாத நாம் அவருக்குள் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நீதியாக நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மிடத்தில் வைத்த அன்பினாலே நம்முடைய குமாரனை கல்வாரி சிலுவிலே முழுமையாக கொடுத்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே வந்த முதலாவது விளைவு, நாம் நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். பாவமறியாத இயேசு நமக்காக பாவமாக்கப்பட்டதினாலே நீதி அறியாத நாம் நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, இயேசு கல்வாரி சிலுவிலே நம்முடைய நோய்களையும் வியாதிகளையும் அதனால் உண்டாகிற வேதனைகளையும் சிலுவிலே அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அவர் தாமே நம்முடைய விளைவினங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசையா முன்னறிந்தவராய் சொல்லியிருக்கிறார். ஏசையா சொன்னாரு, மெய்யாகவே அவர் நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை சுமந்தார். அவர் நோய்களையும் வேதனைகளையும் நமக்காக சுமந்தபடியினாலே அவர் பட்ட அந்த பாடுகள், அதனால் உண்டான தழும்புகள், உடம்பெல்லாம் தழும்பு, அவருடைய தழும்புகளால் நாம் ஏற்கனவே குணமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கல்வாரி சிலுவிலே தேவன் மனிதனை நேசித்து அன்பு கூர்ந்து தம்மையே கொடுத்ததினாலே வந்த விளைவுகளிலே ஒன்று. இந்த சரீரத்திற்கு தேவன் ஒரு பெரிய விலையை கொடுத்திருக்கிறார், தன்னையே கொடுத்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக, பாவர்ட்டி மனுக்குலத்தினுடைய பெரிய பிரச்சனை. பாவர்ட்டி ஒரு பிளெஸிங் கிடையாது. இந்த தரித்திரத்தை இயேசு சிலுவிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திராய் ஆனாரே. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது என்று சொன்னார். இவ்வளவு பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னர் கல்வாரி சிலுவிலே மாத்திரம்தான் மனு வர்க்கத்திற்காக தரித்திரானார். அவர் அடைந்த தரித்திரத்தினாலே மனு வர்க்கம் ஐஸ்வர்யத்தினால் அண்டமாற்று செய்யப்பட்டிருக்கிறது. இதை ஒரு மனிதன் தனிப்பட்ட ரீதியிலே விசுவாசிக்கூடுமானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தரித்திரம் எராடிகேட் ஆகும். அவன் தரித்திரத்தை உதறி தள்ளுவான். சிலுவையை புறக்கணிக்கிறவர்கள் தரித்திரத்தை உறுதியாகி பற்றிக் கொள்கிறார்கள். சிலுவையை அரவணைத்துக் கொள்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் தரித்திரத்தை உதறுகிறார்கள். தரித்திரத்திற்கு இயேசு கடைசி சொட்டு ரத்தத்தையும் அவர் பே பண்ணியிருக்கிறார். அவர் தலையில் முள்முடி வச்சு இருப்பு கோலால் வச்சு அடித்தாங்க.
ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே தவறு பண்ணினான். அங்கே வீழ்ச்சி உண்டானது. இந்த பூமி பொன் விளைந்த அந்த பூமி முள்ளையும் குறுக்கையும் உனக்கு முளைப்பிக்கும்னாரு. இப்போ இந்த முள்ளையும் குறுக்கையும் இயேசு கல்வாரி சிலுவிலே ஏற்றுக்கொண்டார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து மனமுவந்தராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து முள் குறுக்கு என்ற திருத்தரத்தை இயேசு சிலுவிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். 4வது, மனு வர்க்கத்தின் சாபத்திற்காக இயேசு சிலுவை சுமந்தார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி விட்டுக் கொண்டார். அருமையானவர்களே, ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நம்முடைய பதங்களை நாம் கவனிக்க வேண்டும். அவர் யாருக்கோ மரம் செடி கொடிகளுக்கோ ஒரு பறவைகளுக்கோ மிருகங்களுக்கோ அவர் செய்யவில்லை. மனிதர்களாகிய நமக்காக செய்தார். மனிதனிடத்தில் தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். அவைய சாபம் நமக்கு கிடையாது. இதை விசுவாசிப்போம். அவருடைய ஆசீர்வாதம், தேவாதிதனுடைய ஆசீர்வாதம் சிலுவை மூலமாக நமக்கு பண்டமாற்று செய்யப்பட்டிருக்கிறது. கடைசியாக 5வதாக, கல்வாரி சிலுவிலே இயேசு கைவிடப்பட்டவராய் அவர் கதறினார். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று கதறினார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இயேசுடைய கடைசி கதறல். பிதாவாகிய தேவனோடு அவ்வளவு ஐக்கியமாக இருந்தவர். பிதாவே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவர். என் பிதாதான் நான் செய்கிற எல்லா கிரியைகளையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னவர். சிலுவிலே மாத்திரம்தான் அவர் கைவிடப்பட்டார். யாருக்காக கைவிடப்பட்டார்? மனு வர்க்கத்திற்காக கைவிடப்பட்டார். காரணம், இன்றைக்கு உலகத்தில் பல விதத்தில் பார்க்கிறோம். மனிதர்கள் பல விதத்திலே கைவிடப்பட்டவர்களாய் அவர்கள் பரிதவிக்கிறதை பார்க்கிறோம். பல விதத்திலே கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்த உலகத்திலே பார்க்கிறோம். மனிதனுக்காக இயேசு கல்வாரி சிலுவிலே கைவிடப்பட்டார். பிதாவாகிய தேவன் இயேசுவை சிலுவிலே கைவிட்டார். காரணம், நமக்கு கை கொடுக்கும்படி. அவைதான் அவர் சொன்னாரு, நம்மை பார்த்து தான் சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. தேவனுடைய நித்திய வாக்குகள் இதெல்லாம். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன். ஐ வில் நாட் என்று 5 முறை சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம ரொம்ப தைரியம் கொண்டு சொல்லலாமா, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு சகாயர். The Lord is my helper. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷனுக்கு என்ன செய்வான்னு சொல்லலாமே. நமக்கு உதவி செய்யும்படி தேவன் இயேசுவை இமைப்பொழுது கல்வாரி சிலுவிலே கைவிட்டார். நமக்கு நித்தியமாய் நமக்கு கை கொடுக்கும்படி, நம்மை விட்டு விலகாமல் இருப்பதற்காக இயேசுவை கல்வாரி சிலுவிலே தேவன் இமைப்பொழுது கைவிட்டார். இந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ளும்போது, இந்த அன்பை நாம் புரிந்து கொள்ளும்போது, நம்முடைய வாழ்க்கையோடு தேவன் இணைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்கிறோம். நம்ம தனித்தில்ல அருமையானவர்களே, நாம் தேவனால் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நமக்கு ஒரு மேன்மை பாராட்டல் இருக்கிறது. அது இயேசுவின் கல்வாரி சிலுவை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கலாத்தியர் 6:14, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஒரு பெரிய அப்போஸ்தலன் சொல்கிறான், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. இதனுடைய அர்த்தம் என்ன அருமையானவர்களே? இதை ஒரு சிலர் இப்படி எடுத்துக்கொள்றாங்க. உலகம் சொன்னால் அவங்க மெட்டீரியல் திங்ஸை எடுத்துக்கொள்கிறாங்க. இதெல்லாம் வெறுத்துறது தேவனுக்கு ரொம்ப பிரியன்ற அந்த முடிவுக்கு வந்துடுறாங்க. இங்கே உலகம் என்று சொன்னால் உலகத்திலே உள்ள பாவம், வியாதி வேதனைகள், சாபம், தரித்திரியம், கைவிடப்பட்ட ஒரு மனநிலை, இது எல்லாமே சிலுவையிலே இயேசு ஏற்றுக்கொண்டபடினாலே அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. God wants you to be well. தேவன் நீங்கள் நன்றாயிருக்கும்படி அவர் விரும்புகிறார். ஆகவேதான் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படி சொல்லிவிட்டு இப்படி ஒரு கான்ட்ரரியான ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டார். இதை பார்க்கணும், இதனுடைய அர்த்தத்தை பார்க்கணும். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது என்று சொன்னால் உலகத்தில் உள்ள அனைத்து தீமைகள், தீமையான காரியங்கள் வருகிற விளைவுகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே இயேசு சுமந்து தீர்த்தபடினாலே அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இதே நிருபத்தில் இன்னொரு இடத்துல சொல்றாருப்பாங்க, கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன்.
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன் என்றார். இப்பொழுது மாம்சத்தில் நான் பிழைத்திருக்கிறதோ, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக சிலுவிலே தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் பரிபூர்ணமாய் அறிந்து கொள்ளும் போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் பரிபூர்ணமாய் விசுவாசிக்கும் போது, அந்த விசுவாசம் நம்மை வாழ வைக்கிற ஒன்றாக இருக்கிறது. குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் பிழைத்திருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம், நன்றாக இருக்கிறோம், மகிமை அவருக்கு செலுத்துகிறோம். தேவன் உங்களை பேர் பேராக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனை மை துதிக்கிறோம். ஆண்டவராக இயேசுவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். வெளியேறப்பட்டவருடைய கல்வாரி சிலுவைக்காய் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். பிதாவே, இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்க நீங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.